வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அப்படின்னா என்னன்னா, தனித்தனியா இருக்க கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணா கனெக்ட் பண்ணி, அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் அண்ட் ரிசோர்ஸஸ ஷேர் பண்ணும். இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னா, இமெயில், வீடியோ, மெசேஜ், அப்புறம் அதுல இருக்க ஃபைல்ஸ், அதுல இருக்க ஆப்பரேட்டிங் சிஸ்டம், அதுல இருக்க சாஃப்ட்வேர் இதெல்லாம் சொல்லலாம். ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்னன்னா, பிரிண்டர், ஸ்கேனர் இதெல்லாம் வந்து ரிசோர்ஸஸா எக்ஸாம்பிள் சொல்லலாம். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல 2 ஆர் மோர் சிஸ்டம லிங்க் பண்ணி, அந்த கம்ப்யூட்டர்ஸ்க்கு இடையில ஒரு கம்யூனிகேஷன ஈஸி பண்றதுக்கு அலோவ் பண்ணும். இந்த 1 ஆர் மோர் சிஸ்டம லிங்க் பண்ற ப்ராசஸ நெட்வொர்க் கனெக்ஷன். அந்த நெட்வொர்க் கனெக்ஷன எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு கேபிள் மூலியமாவும் பண்ணலாம். இல்ல வயர்லெஸ் மீடியா மூலியமாவும் பண்ணலாம். இந்த நெட்வொர்க் ப்ராசஸ்ல ஹார்ட்வேரும் யூஸ் ஆகும். அதுக்கான சாஃப்ட்வேர் அதாவது நெட்வொர்க்கிங் சாஃப்ட்வேரும் யூஸ் ஆகும். ஓகே. கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இதுல நெறைய டைப்ஸ் இருக்கு. அது என்னென்னன்னு பார்த்தோம்னா, பேன், லேன், கேன், மேன் அண்ட் வேன். பேன் அப்படின்னா பர்சனல் ஏரியா நெட்வொர்க். லேன் அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். கேன் அப்படின்னா கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க். மேன் அப்படின்னா மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். லாஸ்ட் ஒன் வேன் அப்படின்னா வைட் ஏரியா நெட்வொர்க். இதையெல்லாம் டீட்டெயில்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற கம்ப்யூட்டர் பேஸ்டு வீடியோவ உங்களால தொடர்ச்சியா பார்க்க முடியும். பெர்சனல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னா என்னன்னா, ஒரு இண்டிவிஜுவல் பெர்சன் அவங்க யூஸ் பண்ற டிவைஸ்ல நெட்வொர்க் கனெக்ஷன குடுத்து ஃபைலையோ, இல்ல ஒரு டிவைஸையோ ஷேர் பண்ணா அதுதான் பெர்சனல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்றோம். என்னென்ன டிவைஸ் எல்லாம் ஒரு பெர்சன் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, நம்ம யூஸ் பண்ற ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட், லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர், ஃபோன், பிரிண்டர், பிடிஏ இதெல்லாம் எக்ஸாம்பிளா சொல்லலாம். இதுல என்னென்ன டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணப்படுதுன்னு பார்த்தோம்னா, ப்ளூடூத், ஐஆர்டிஏ அண்ட் ஜிக்பி போன்ற டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி இந்த டிவைஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு கம்யூனிகேஷன் பாத்தை ஃபைல்ஸ் அண்ட் ஷேரபிள் டிவைஸ் எல்லாம் ஷேர் பண்றது தான் வந்து பர்சனல் ஏரியா நெட்வொர்க்கோட ஒர்க். இதோட டிஸ்டன்ஸ் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னா 1 to 100 மீட்டர். மெயின்டைன் பண்றது வெரி ஈஸி, லோ காஸ்டா இருக்கும், ஸ்பீடும் வெரி ஹையா இருக்கும். டைப்ஸ் ஆஃப் பேன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒயர்ட் அண்ட் ஒயர்லெஸ். ஒயர்டு வந்து யூஎஸ்பி கேபிள் மூலியமா கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றது தான். ஒயர்லெஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, வைஃபை, ப்ளூடூத் இந்த மாதிரி டெக்னாலஜிய யூஸ் பண்ணி கம்யூனிகேஷன எஸ்டாப்ளிஷ் பண்றது தான் ஒயர்லெஸ். ஒயர்ட் அண்ட் ஒயர்லெஸ் 2மே ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். ஏன்னா, பெர்சனல் ஏரியா நெட்வொர்க்கே ஷார்ட் டிஸ்டன்ஸ தான் கவர் பண்ணும். ஆனா, அதுல ஒயர்ட காட்டிலும் ஒயர்டோட லோ ரேஞ்ச் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா, 2மே ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணும். ஆனா, ஸ்பீடு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒயர்லெஸ் வந்து கொஞ்சம் குறைவாவே இருக்கும் ஒயர்டோட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா, ஒயர்டு வந்து ஒரு பிசிக்கல் கனெக்ஷன் மூலியமா பண்றதால, அதுல ரேஞ்ச் வந்து அதிகமா இருக்கும். ஒயர்லெஸ் வந்து ஏர் மூலியமா பண்றதால, கம்யூனிகேஷன் ஸ்பீட் இதுல குறைவா இருக்கும். அதனால தான் இத லோ ரேஞ்ச் நெட்வொர்க் அப்படின்னு சொல்றோம். லோக்கல் ஏரியா நெட்வொர்க் லேன்னா ஒரு காமன் கம்யூனிகேஷன் பாத் இருக்கும். அதன் மூலியமா நெறைய சிஸ்டம கனெக்ட் பண்ணி ஒரு நெட்வொர்க்கிங்க கொண்டு வர்றது தான் என்னது லேன். இது வந்து லிமிட்டட் ஏரியாவ தான் கவர் பண்ணும். இதுல பார்த்தோன்னா சர்வர்ன்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். அதுதான் வந்து மீதி இருக்க எல்லா சிஸ்டமையும் கண்ட்ரோல் பண்ணும். இதுல என்ன டெக்னாலஜிய யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்றோம்னா நெட்வொர்க்கிங்க, ஈத்தர்நெட் அண்ட் வைஃபை. ஈத்தர்நெட்னா கேபிள் மூலியமா கனெக்ட் பண்றது. வைஃபைனா வயர்லெஸ் கம்யூனிகேஷன். லிமிட்டட் ஏரியாவ தான் கவர் பண்ணும்னு சொன்னோம்ல. இதோட ரேஞ்ச் பார்த்தோன்னா 2 கிலோமீட்டர் வரைக்கும் தான் கவர் ஆகும். டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட் வந்து ஹையா இருக்கும். ஈஸி மெயின்டனன்ஸா இருக்கும். இந்த நெட்வொர்க்கிங்க்கு எக்ஸாம்பிளா எது எதெல்லாம் சொல்லலாம், நம்ம வீட்ல ஒரு 4, 5 சிஸ்டம கனெக்ட் பண்ணா அத சொல்லலாம். ஸ்கூல்ல கனெக்ட் பண்றது, லைப்ரரில, லெபார்டரி, காலேஜ், ஆஃபீஸ் இதெல்லாம் சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கா. வேன பத்தி வேற என்னென்னலாம் பார்க்கணும்னா, பிரைவசி வந்து இதுல அதிகமாவே இருக்கும். ஏன்னா, இது பிரைவேட் நெட்வொர்க் அப்படின்றதுனால, அவுட் சைட் பாடி வந்து எதுவுமே இத கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது வந்து ஹை ஸ்பீட்ஸ் 100 எம்பிபிஎஸ் வரைக்கும் இருக்கும். இது வந்து டிஃபரண்ட் டிரான்ஸ்மிஷன் மீடியாவ சப்போர்ட் பண்ணும். ஈத்தர்நெட் கேபிள் வகையை சார்ந்த தின் கேபிள், திக் கேபிள் அண்ட் ட்விஸ்டட் பேர் கேபிள், அப்புறம் பார்த்தோம்னா ஃபைபர் அண்ட் வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் இது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணும். இதுல டிராபேக்கா என்ன பார்த்தோம்னா, இப்ப சர்வர் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதால, இந்த கிளையன்ட்க்கு எல்லாத்துக்கும் பார்த்தோம்னா, எந்த ஒரு பிரைவசியும் இருக்காது. ஏன்னா, அந்த
கிளையண்ட் பண்ற எல்லா ஒர்க்கையும் அட்மின் கண்ட்ரோல் பண்ற மாரி இருக்கும். அது ஒண்ணு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, சப்போஸ் சர்வர்ல எதுனா ஒரு த்ரெட் வந்துச்சுன்னா, எல்லா கிளையண்ட்டுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் பார்த்தோன்னா, லேன்ல மல்டிபிள் டிவைஸஸ யூஸ் பண்ணுவோம். ஈத்தர்நெட் கேபிள், ஸ்விட்சஸ், ஹப், ரவுட்டர் இந்த மாரி நெறைய யூஸ் பண்றதால, அது கொஞ்சம் கூட காஸ்ட்லியா வர சான்சஸ் இருக்கு. நம்ம பார்க்க போறது கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க் கேன். இந்த நெட்வொர்க் வந்து லிமிட்டட் ஜியோகிராபிக் ஏரியாவ கவர் பண்ணும். இது ஒரு கேம்பஸ்க்குள்ள இருக்க சிவரல் பில்டிங்க வந்து கனெக்ட் பண்றதுக்காக உருவாக்கப்படுற ஒரு நெட்வொர்க். இது மெயினா பார்த்தா ஈத்தர்நெட் கனெக்ஷனா தான் இருக்கும். அதாவது கேபிள் வழியா கனெக்ட் பண்ற கனெக்ஷனா தான் இருக்கும். இது கவர் பண்ணக்கூடிய ரேஞ்ச் பார்த்தோன்னா, 1 கிலோமீட்டர்லேருந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ணும். இத லேனோட கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா, இதோட டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடு வந்து காஸ்ட் இதெல்லாம் மாடுரேட்டா இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஸ்கூல், காலேஜ் இந்த மாரி பில்டிங்ஸ் நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ் தனித்தனியா இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட்ஸ எல்லாம் கனெக்ட் பண்றதுக்காக கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க்க யூஸ் பண்ணுவாங்க. கேன் வந்து பிக்கர் தென் லேனா இருக்கும். ஸ்மாலர் தென் மேனா இருக்கும். மேன்னா மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்ல இத பின்னாடி பார்ப்போம். பார்க்க போறது மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் மேன். ஒரு சிட்டியோ, இல்ல டவுனையோ, இல்ல மெட்ரோபாலிட்டன் ஏரியாவையோ கவர் பண்றது தான் வந்து மேன். இது இது கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா, 5 கிலோமீட்டர் டூ 50 கிலோமீட்டர். இது லேன், வேன் இதோட கம்பேர் பண்ணும்போது, லேனோட லார்ஜரா இருக்கும். வேனோட ஸ்மாலரா. இது எந்த மாரி நெட்வொர்க்கிங் எல்லாம் யூஸ் பண்ணப்படுதுன்னா, எஃப்டிடிஐ, சிடிடிஐ அண்ட் ஏடிஎம் டெக்னாலஜிலாம் இது யூஸ் பண்ணப்படுது. எஃப்டிடிஐனா ஃபைபர் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா இன்டர்ஃபேஸ். சிடிடிஐனா காப்பர் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா இன்டர்ஃபேஸ். அசின்க்ரோனைஸ் ட்ரான்ஸ்ஃபர் மோட். டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடுன்னு பார்த்தா ஆவரேஜா இருக்கும். இத மெயின்டெயின் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்னா ஜியோகிராஃபிக்கலா பார்த்தோன்னா, ஒரு சிட்டிய கவர் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த சிட்டிக்குள்ள என்னென்ன இருக்கும்? மல்டிபிள் ஆஃபீஸ் பில்டிங், மல்டிபிள் ரெசிடென்ஷியல் பில்டிங், அப்புறம் மல்டிபிள் காலேஜஸ், அதுக்குள்ள இருக்க பிளாக்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் இது எல்லாத்தையும் சேர்ந்து தான் ஒரு சிட்டிக்குள்ள இருக்கும். அப்ப அதுக்குள்ள இருக்க நெட்வொர்க்ஸ் எல்லாம் இத கவர் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வைட் ஏரியா நெட்வொர்க் இது வந்து லார்ஜ் ஜியோகிராபிக்கல் டிஸ்டன்ஸ கவர் பண்ணும். மல்டிபிள் லேன்னு கூட இத சொல்லலாம். அதாவது வேன்க்குள்ள குரூப் ஆஃப் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வந்து நெறைய இருக்கும். இது எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் கிலோமீட்டர்ஸ கவர் பண்ணும்னு பார்த்தோன்னா, 50 கிலோமீட்டர்ஸ கவர் பண்ணும். இது மோஸ்ட்லி லீஸ்ட் லைன் அண்ட் டயல் அப் டெக்னாலஜிய யூஸ் பண்ணி கனெக்ஷன எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ஒயர்டு லேன் கனெக்ஷன டயல் அப் மூலியமா இன்டர்நெட் கனெக்ஷன குடுத்து, அதுல கம்யூனிகேஷன எஸ்டாப்ளிஷ் பண்றது தான் வேனோட முக்கியமான வேலை. எல்லா டிரான்ஸ்மிஷனும் இதுல கேபிள் வழியா நடக்கிறதால வெரி ஸ்லோவா இருக்கும் இதோட ஸ்பீடு. மெயின்டெனன்ஸும் வந்து நமக்கு காஸ்ட்லியா தான் இருக்கு. டெலிஃபோன்ஸ் லைன்ஸ் மூலியமா குடுக்குற இன்டர்நெட் கனெக்ஷன தான் வேனுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். இப்ப இந்த டயகிராம பார்த்தாலே இன்னும் நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். மல்டிபிள் லேன்ஸ் கனெக்ஷன் இருக்கு. இது கேபிள் வழியா கனெக்ட் பண்றோம். வேனோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோன்னா, இது லார்ஜ் ஜியோகிராபிக்கல் ஏரியாவ கவர் பண்றதால, அதாவது அதிகப்படியான புவியியல் சுற்றுச்சூழல இது கவர் பண்றதால, ஈஸியா டேட்டாவ சென்ட் பண்ணலாம். சீப்பாவும் இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ்க்கு டேட்டாவ சென்ட் பண்ணலாம். இதுல வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு சர்வர் இருக்கும். அதன் மூலியமா வந்து டேட்டாவ ஸ்டோர் பண்ணி, அதிலிருந்து ரிமோட் ஆக்சஸ் எந்த ஏரியாக்கு வேணா சென்ட் பண்ணி இதனால டேட்டா ஃப்ளோவ கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த சென்ட்ரலைஸ்டு மேனர் மூலியமா. நெக்ஸ்ட் இதுல டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, டிராஃபிக் அதிகமா இருக்கும். ஈஸியா எரர் வந்துச்சுன்னா, அது ஃபால்ட் டோலரன்ஸ் நம்மளால பண்ண முடியாது. நாய்ஸ் அண்ட் எரர்லாம் இருக்கும். நமக்கே தெரியும் டயல் அப் கனெக்ஷன்ல எவ்வளோ நாய்ஸ் இருக்கும், எரர் இருக்கும்ன்ட்டு. ஏன் இது வருதுன்னு பார்த்தோன்னா, இப்போ இது 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தான் கவர் பண்ணும். அந்த 50 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பாயிண்ட்ட வச்சு அதிகப்படியான ஏரியாவ கவர் பண்றதுக்காக அதுக்கு கிவன் டைம்ல எவ்வளோ டேட்டாவ சென்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு. லேனோட கம்பேர் பண்ணும்போது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து வேனுக்கு ஸ்லோவா தான் இருக்கும். இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.